Okay, again, good morning and good afternoon, guys. நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து வாலண்டரி லைசன்ஸ், ஸ்டாச்சுரி லைசன்ஸ், கம்பல்சரி லைசன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ், நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ், பார்ஷியல் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ் அண்ட் இம்ப்ளைட் லைசன்ஸ் பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம அது ஒவ்வொரு லைசன்ஸையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாலண்டரி லைசன்ஸ். வாலண்டரி லைசன்ஸ்னால் என்னென்னா, இப்போ கையில் வந்து ஒருத்தர் கையில் பேட்டன்ட் இருக்கு அப்படின்னா அந்த பேட்டன்ட் அவர் பேர் வந்து நான் பேட்டன்டி அப்படின்னு சொல்லுவேன், இல்லைன்னா லைசன்சர் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே, இந்த பேட்டன்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா he will provide license to the other persons by writing document in terms of agreement in voluntarily basis. So மறுபடியும் நான் சொல்றேன், a patent holder provide license to other persons by writing terms and agreement or terms of agreement in voluntary basis. So voluntarily அவர் எழுதி கொடுக்கிறார் அப்படின்னா that types of license comes under this voluntary license cases. So இந்த நான் முக்கியமான ஒரு வேர்ட் சொன்னேன், terms of agreement, that is more important because licensor and licensee, licensor the patent holder is called as a licensor, நம்ம யாருக்காக எழுதி கொடுக்குறோமோ அவர் licensee. So இந்த ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய terms, first point, second point, third point, fourth point அப்படின்னு கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறதா வந்து டேர்ம்ஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ஏதாவது டிஸ்அக்ரி ஆச்சுன்னு வச்சுக்கோனே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த லைசன்சி வந்து தே ஆர் நாட் கம்ப்ளைன்ஸ் வித் தி டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் தட் கோட்டட் பை த லைசன்சர் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா த லைசன்சர் கேன் கேன்சல் த லைசன்சிங் அக்ரிமெண்ட் அஸ் பர் பேட்டன்ட் இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் 1970. அப்போ அந்த பேட்டன்ட் ஹோல்டர், தட் மீன்ஸ் லைசன்சர், கேன் ஏபிள் டு கேன்சல் த லைசன்சிங் அக்ரிமெண்ட் இஃப் த லைசன்சி குட் நாட் ஏபிள் டு compliance with the terms of agreement put between each other, right? இதான் வந்து voluntary license. Statutory license னா என்ன நெக்ஸ்ட் பாப்போம். உங்க கண்மடி இருக்கக்கூடிய ஸ்லைட்ல செகண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் வந்து statutory license. So statutory license னா என்னன்னா, இது actually granted by the central government to the third party, and the third party can make use the patented article without the consent of the patent holder in view of public interest. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த ஸ்டேச்சுரி லைசன்ஸ் வந்து இட் இஸ் கிராண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு த தேர்ட் பார்ட்டி. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், தட் மீன்ஸ் இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கோமே, நம்மளோட பிரைம் மினிஸ்டரா வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு இங்கே வாப்பா, இந்த பேட்டன்ட் ஆர்டிகல் கையில் வச்சுக்கோ, நீ வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணு, ஆர் மேக் பண்ணு, ஆர் சேல் பண்ணு, இல்லை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸை வந்து without the consent of the patent holder, consent இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ டைரக்டாவே, நாட் ஸ்டேட் கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்டாவே அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கையில் கொடுக்கறது வந்து கம்ஸ் அண்டர் ஸ்டாச்சுரி லைசன்ஸ். இது இந்த மாதிரி கேசஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுரி லைசன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, வார் இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பிரைஸ் வந்து எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாச்சுரி லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணும், நாட் ஸ்டேட் கவர்மெண்ட், ரைட்? ஓகே, இப்போ நம்ம தேர்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ்க்குள்ள வந்துருவோம். நம்ம கன்வெர்ட் இருக்க ஸ்லைட்ல தேர்ட் டைப் ஆஃப் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி லைசன்ஸ், ரைட்? ஓகே, இந்த கம்பல்சரி லைசன்ஸ் அப்படின்னா நம்மளோட இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 84 கீழே வருது. இந்த கம்பல்சரி லைசன்ஸ் என்னன்னா, எனி பர்சன் நம்ம கண்ட்ரியில எந்த ஒரு பர்சனா கூட இருந்துக்கோ, இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நம்ம இந்தியன் கான்டெக்ட்லயே பேசிட்டு இருக்கோம், பட் as well as most of the points are compliance with the remaining countries regulations also, ரைட்? இப்போ நம்ம கண்ட்ரியில் இப்போ யாராவது ஒருத்தருக்கு வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டன்ட்டை, அந்த கிராண்ட் பண்ண டேட்ல இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா 120 கோடி பேர்ல எந்த ஒரு பர்சனும் they can make an application to the central government for granting that particular பேட்டன்ட், ரைட்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் ஹரிகரன் சார் வந்து கையில் ஒரு பேட்டன்ட் வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு கிராண்டான டேட் வந்து சே 2017 வச்சுக்கோங்க. இப்போ 2030 நேத்தோட வந்து 3 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 120 கோடி பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்ணலாம். எப்போ அப்படின்னா டு த ஃபாலோயிங் 4 கிரவுண்ட்ஸ், ஒரு 4 ரீசனுக்காக மட்டும்தான் அந்த 3வது வருஷம் முடிஞ்ச டேட்டுக்கு அப்புறமா வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கேன், எனி பர்சன் கேன் அப்ளை கம்பல்சரி லைசன்ஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரைட்? ஓகே, அந்த 4 கிரவுண்ட், இந்த 4 கிரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க, கேட்க முடியும். நம்ம கேட்கவே முடியும், நாட் கொடுப்பாங்க, நம்ம கேட்க முடியும். அந்த 4 கிரவுண்ட் என்னென்னு நான் சொல்லிடுறேன், நோட் இருந்துச்சுன்னா கூட நீ எழுதி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் என்னன்னா ரீசனபிள் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த பப்ளிக். ஸோ ஒரு பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட் பப்ளிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைசன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், லைக் கம்பல்சரி லைசன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? ரெண்டாவது என்னன்னா the patented invention is not available at reasonable cost. ஸோ அந்த ரீசனபிள் காஸ்ட்ல வந்து இந்த ப்ராடக்டோ ப்ராசஸோ வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னா
நீ என்ன பண்ணலாம்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒன் டைம்ல நான் ரீட் பண்றேன், நீ என்ன பண்ணணும்னா நீ பாஸ் பண்ணி நீ கேட்டுக்கோ எழுதிக்கோ, ரைட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, 4 கிரவுண்ட் சொன்னேன். ஸோ தேர்ட் கிரவுண்ட் வந்துட்டேன் நான். the patented invention has not been worked still in territory of India. இப்போ ஒரு பேட்டன்ட் கையில வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அதை வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணாம ஹோல்டு பண்ணியே வச்சிருக்காரு, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே வச்சிருக்காருன்னா ஒரு பர்சன் வந்து அப்ளை பண்ணலாம். இவர் வந்து ஒர்க் பண்ணாமே வச்சிருக்காரு அந்த பேட்டன்ட்டை, ஸோ இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி லைசன்ஸா வந்து அப்ளை பண்ணலாம் எனி பர்சன், ரைட். 4வது கிரவுண்டுக்கு வந்துருவோம். as per 1970 ஆக்ட், நம்ம இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட், அதுல 92A செக்ஷன்ல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாவே they can grant license to any interested person without the consent of patent holder, right. நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஸ்டாச்சுரி லைசன்ஸ் தான் வந்து அதோட பாட்டு தான் வந்து இங்க டீன்ற கிரவுண்ட்ல வருது. ஆனா this is என்ன டிஃபரன்ஸ்னா, this is only applicable for exporting pharmaceutical products. ஸோ தேர்ட் கம்பல்சரி லைசன்ஸ்ல 4 கிரவுண்ட்ல 4வது கிரவுண்ட் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே ஆக்ட் ஆகலாம். ரெண்டு பேருமே they can grant license to any interested person without the consent of patent holder only for exporting pharmaceutical products, that is pharma products மட்டும்தான், ரைட். இப்போ நம்ம ஸ்டாச்சுரி லைசன்ஸ் அண்ட் கம்பல்சரி லைசன்ஸ் பார்த்தோம். கம்பல்சரி லைசன்ஸ்ல ஒரு 4 கிரவுண்ட்ல வந்து இதை கிராண்ட் பண்ணுவாங்க. 4 ரீசன்ஸ்னால வந்து a person can seek compulsory license to the government, ரைட். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி நான் சொல்றேன். இதுல வந்து ஒரு கொஸ்டின் அட் தி எண்ட் ஆஃப் தட் கேஸ் ஸ்டடி இருக்கும். நம்ம கிளாஸ்ல எப்பயும் போல பேசுற மாதிரி தான் கதை தான் இப்போ நம்ம கேட்க போறீங்க நீங்க, ரைட்டா. ஒரு பிப்ரவரி 4ஆம் தேதி, தட் மீன்ஸ் இப்பதான் பிப்ரவரி 4, 2020 ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகுது. அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய ஜேர்னல் வந்து ஜேர்னல் ஆஃப் செல் ரிசர்ச். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, நீங்க இப்ப பார்க்கக்கூடிய அந்த ஜேர்னல் தான் செல் ரிசர்ச். ராம்டெசிவிர் அண்ட் குளோரோக்வின் எஃபெக்டிவ்லி இன்ஹிபிட் த ரீசன்ட் எமர்ஜ்டு நார்மல் கரோனா வைரஸ் இன் விட்ரோ. இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பக்கத்துல டேட்டா பாருங்களேன், 4th February 20, ரைட். ஓகே, இது வந்து ஸ்பிரிங்கர் நேச்சர் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த ராம்டெசிவிர் அண்ட் குளோரோக்வின் ரெண்டுமே வந்து ஒரு ட்ரக் that can cure the virus, right. இப்போ ரீசெண்டாக கரோனா வைரஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். இந்த லைசன்சிங் நம்ம பேசிட்டு இருக்கோம், கம்பல்சரி அண்ட் ஸ்டாச்சுரி லைசன்சிங். ஸோ அதுக்கு ரிலேட்டடான இது கேஸ் ஸ்டடி நான், நீங்களே அட் த எண்ட்ல வந்து திங்க் பண்ணுங்க, ரைட்டா. ஓகே, இது வந்து எத்தனை ஆத்தர் இருக்காங்க பாரு, கிட்டத்தட்ட 9 ஆத்தர் இருக்காங்க. 9 ஆத்தர் கம்ப்ரைசஸ் ஆஃப் இவங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஊஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி அண்ட் பீஜிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மாகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து they have been published this paper. இது ஆக்சுவலா இந்த 2 ட்ரக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குளோரோக்வின் உங்களுக்கு எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டே இருப்பீங்க. ஈவன் ட்ரம்ப் ஹேவ் கோட்டட் தட் வேர்ட் குளோரோக்வின், ரைட். இது வந்து மலேரியா கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். இது வந்து 90 years 90 வருஷத்துக்கு முன்னாடி it has been discovered, ரைட். இப்போ இது பப்ளிக் டொமைன்ல தான் இருக்குது, யார் கையிலும் பேட்டன்ட் ஹோல்டிங் இல்ல. ஓகே, சாரி. ஆனா இந்த குளோரோக்வினோட அதர் காம்பனன்ட்ஸை சேர்த்து வச்சு பேட்டன்ட் வந்து யாராவது வாங்கி இருந்திருக்கலாம், பட் we doesn't know, ரைட். ஆக்சுவலா இது ஏன் இந்தியா வந்து ஹையஸ்ட் மேனுஃபேக்சர் இந்த வேர்ல்டா இருக்கு அப்படின்னா, ஏன் அமெரிக்கா வந்து நம்ம கண்ட்ரில கேக்குது அப்படின்னா, 1901ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் இருக்காரு, பிரஃபுல்லா சந்திரா ராய். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து he started a company called பெங்கால் கெமிக்கல்ஸ். அதுதான் வந்து இப்போ என்னன்னா வேர்ல்டுலே வந்து லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரோக்வின் நம்ம கண்ட்ரில வந்து எமர்ஜ் ஆயிருக்கு, ரைட்டா. ஸோ இவர் தான் ஆக்சுவலா பேக்ரவுண்ட் ஆஃப் இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு நான் சொல்லல, இவர் கையில தான் பேட்டன்ட் இருக்குன்னு நான் சொல்ல குளோரோக்வினுக்கு. பட் he is the background of the biggest pharmaceutical company in the country. ஸோ ஓகே, ஸோ இது வந்து குளோரோக்வினை பத்தி நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரெம்டெசிவிர் அப்படின்னு அந்த பேப்பரோட ஃபர்ஸ்ட் வேர்டே இருக்கு, அதுவுமே ஒரு ட்ரக் தான். இந்த ட்ரக் வந்து யார் கையில வந்து பேட்டன்ட் வந்து கிராண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, கிலியாட் அப்படின்ற ஒரு பர்சன் கையில. அவர் வந்து யுஎஸ் பர்சன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் பர்சன். அவர் வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் இதுக்கு உரிய இதை வந்து பேட்டன்ட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காருன்னா, யுஎஸ்ஏ, சைனா அண்ட் ஜப்பான் அண்ட் அதர் கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸ்லையும் வாங்கி வச்சிருக்க, இந்தியா கூட தான். ஸோ இவர் ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து வாஷிங்டன்ல ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து கரோனானால அஃபெக்ட் ஆயிட்டாரு. பட் மறுபடியும் இப்போ ரெக்கவர் ஆகி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 2015ல வந்து இந்த ராம்டெசிவிர் ட்ரக்கை வந்து அவர் பேர்ல கிராண்ட் ஆச்சு, பேட்டன்ட் கிராண்ட் ஆச்சு. அந்த பர்டிகுலர் ட்ரக்கை வந்து எபோலா வைரஸை ட்ரீட் பண்றதுக்காண்டி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து லைசன்ஸ் கொடுத்தாரு நிறைய பேருக்கு. யார் இருக்குன்னா யூஎஸ், யூரோப், ஜப்பான், ஆப்பிரிக்கா எல்லா பீப்புளுக்கும் வந்து கிராண்ட் பண்ண அவர் பேர்ல இருக்கக்கூடிய அந்த இது ராம்டெசிவிர்ன்ற ட்ரக்கை வந்து he has been offered to some of the companies there. ஸோ அதனால தான் அது எவ்வளோவே ட்ரீட் ஆகி வந்துச்சு. இப்போ
இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊஹான் இன்ஸ்டிடியூட்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ராம்டெசிவிர் அண்ட் குளோரோகின் பேப்பர் வந்து என்னைக்கு பப்ளிஷ் ஆகுதுன்னு பாருங்க, டேட்டு 4th February. அன்னைக்கே இந்த பேப்பரோட இந்த இந்த ஆத்தர்ஸோட இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, ஊஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, அவங்களோட வெப்சைட்ல வந்து என்ன போடுறாங்கன்னா திஸ் காம்பினேஷன் ஆஃப் த டூ ட்ரக் ராம்டெசிவிர் அண்ட் குளோரோகின் ஹேவ் பீன் ஃபைல்ட் அஸ் அ பேட்டன்ட் இன் சைனா அண்டர் தி ஸ்கீம் ஆஃப் செகண்ட் மெடிக்கல் யூஸ் பேட்டன்ட், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மூலியமா நாங்கள் வந்து பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து தே ஹவ் பீன் கோட்டட் இன் த வெப்சைட் ஆஃப் ஊஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி, அந்த காலேஜோட வெப்சைட்ல கோட் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குளோரோகின் வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அந்த ட்ரக் ராம்டெசிவிர்ன்ற ட்ரக்கை வந்து சைனாலே கிலியாடும் வாங்கி வச்சிருக்காரு, ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அந்த பேட்டன்ட்டை. ஆனா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இதை ஃபைல் பண்ணியிருக்கிறோம் இந்த பேட்டன்ட்டை அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜின்ற காலேஜில், சாரி, அண்டர் த ஸ்கீம் ஆஃப் செகண்ட் மெடிக்கல் யூஸ் பேட்டன்ட், ரைட். ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து இப்போ நம்ம பேட்டன்ட் ஆக்ட் 1970 போய் செக்ஷன் 3D போய் நான் படிச்சு பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம இந்தியா டோன்ட் அலவ் ஆர் ஓன்ட் அலவ் செகண்ட் மெடிக்கல் யூஸ் பேட்டன்ட்ஸ். ஸோ செகண்ட் மெடிக்கல் யூஸ் பேட்டன்ட்ஸ்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக நேம்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குளோரோகின் பப்ளிக் டொமைனில் இருக்குது, ராம்டெசிவிர் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் பேட்டன்ட் வாங்கி வச்சுட்டாரு. இது செகண்ட் பேட்டன்ட்டாக வந்து வேற ஒரு ப்ராடக்டை வந்து நான் காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணி, ஆனால் அதை வந்து கோவிடுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கீழே இவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பேப்பர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பேப்பரை ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் 7 பேரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 7 பேரை வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வச்சு அதில் 2 பேரை க்யூர் பண்ணியிருக்காங்க பை ப்ரொவைடிங் காம்பினேஷன் ஆஃப் 2 ட்ரக்ஸ் ராம்டெசிவிர் அண்ட் குளோரோகின். ஸோ 7 பேரில் 2 பேரை க்யூர் பண்ணியிருக்குன்ற அந்த ஒரு அப்ளிகேஷனில் இவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பேட்டன்ட்டை. யார்? ஊஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி, ரைட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். நான் இப்போ இது வந்து கிராண்ட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பேட்டன்ட் வந்து ஊஹான் இன்ஸ்டிடியூட்டுக்கு பேர்ல கிராண்ட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் மெடிக்கல் யூஸ் பேட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் வந்து ராம்டெசிவிர் வந்து கிலியாடு கையில், GILEAD, நீங்க கூகுள் பண்ணிக்கலாம், அவர் பேர்ல இருக்குது அந்த பேட்டன்ட், வெறும் அந்த ராம்டெசிவிர்ன்ற மட்டும், ரைட். இப்போ இது கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் government of China வந்து whether they will implement compulsory license or whether they will implement statutory license. This is what the question I need to put in front of you, right. அவங்களோட சைனாவோட பேட்டன்ட் ஆக்டை வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்றேன். இது நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு you can able to read out sorry, you can able to read out the points which has been given in China Patent Act. இதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு படிங்க. This will give you a glimpse or give you an idea about whether this comes under which license. ஸ்டாச்சுரியில் வருமா இல்லை வந்து கம்பல்சரி லைசன்ஸ் ஆக்ட் லைசன்ஸில் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்க, இது வந்து 2 லைசன்ஸில் வந்து எந்த லைசன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துருவோம் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ் அப்படின்றது 4வது லைசன்ஸ். ஸோ திஸ் லைசன்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரொவைடிங் ரைட்ஸ் டு ஒன்லி ஒன் லைசன்சி இஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ். அப்போ நான் ஒரு கிராண்ட் வச்சு நான் அந்த லைசன்சர் கையில இருந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் எக்ஸ்க்ளூசிவ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ். அது என்ன பண்ணணும்னா that will prevent others as well as the patent holder to make it or to use it or to sell it or to manufacture it or to export it, right. So this is what the exclusive license is. Non-exclusive license it provide rights to several manufacturers, that is called as a non-exclusive license. ஆறாவது என்னன்னு பார்த்தோம்னா partial exclusive license. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு ப்ராடக்ட்ல வந்து 3 காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய கேப்பை மட்டும் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் வந்து நானே என் கையில ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி allocated to one manufacturer to manufacture the top portion of my product alone, that is called as a partial exclusive license. Then last நம்ம உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட்ல லாஸ்ட் இருக்கிறது வந்து implied license. ஸோ implied licenseனா ஒன்றும் இல்லை, ஒரு பையர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு பையர் இஸ் நத்திங் பட் BUYER. ஸோ பையர் if he got patented article from me, if assume that I am the patent holder, என்கிட்ட இருந்து ஒரு பேட்டன்ட் ஆர்டிகல் வாங்கிட்டான் அப்படின்னா அந்த பையர் வந்து அந்த பேட்டன்ட் ஆர்டிகலை he can resell it any manner. ஸோ ரீசேல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு லைசன்ஸை வந்து நான் அந்த பையருக்கு வந்து நான் கொடுக்குறேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் an implied license, ரைட். ஸோ அப்போ அவன் மறுபடியும் அவன் இப்போ என் கையில் இருந்து $100 வந்து ஒரு அந்த என்னோட ஆர்டிகல் பேட்டன்ட் ஆர்டிகல் வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த $100 $120 அவன் விற்றுக்கலாம். அந்த $120 வாங்கினவன் வந்து மறுபடியும் 140 விற்க முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த implied licenses. ஸோ என்கிட்ட ஒரே ஒரு பையர் பேட்டன்ட் ஹோல்டர் இருந்து மட்டும்தான் அதை வந்து வாங்கி அதை ரீசேல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ரீசேல் மட்டும்தான், இங்கே ரீசேல்ஸ் இல்லை ரீசேல் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் an implied license.
ஸோ இந்த வீடியோவில் எங்கெங்கே உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பாஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கெட் நோட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் லைசன்ஸ். ஸோ வாலண்டரி லைசன்ஸ் பார்த்தோம், ஸ்டாச்சுரி லைசன்ஸ் பார்த்தோம், கம்பல்சரி லைசன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ், நான் எக்ஸ்க்ளூசிவ், பார்ஷியல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இம்ப்ளைட் லைசன்ஸ் பார்த்தோம். முக்கியமானது ஸ்டாச்சுரி அண்ட் கம்பல்சரி லைசன்ஸ்க்குரிய டிஃபரன்ஷியேட்டை மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க.